வணக்கம். தற்பொழுது தமிழக அரசாங்கத்தால் கொரோனா நோய் தொற்றின் பரவலின் காரணமாக அரசு ஊழியர்கள் தங்களுடைய நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி மூலமாக நீங்கள் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதற்கான உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிளைம் லிஸ்ட்டை பார்க்க மற்றும் உங்களுடைய நியூ ஹெல்த் இன்சூரன்ஸில் புதிய மெம்பர்ஸை ஆட் பண்ண இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா டீச்சர்ஸ் ஹைடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சர்ச் பாரில் TNNHIS 2016 டைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்லேயே வந்து உங்களுடைய NHIS கார்டை தேடுக, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளுக்கான ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஹோம் கிளிக் பண்ணுங்கள். அதில் ரைட் சைடில் பாருங்கள் எம்ப்ளாய் லாகின், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய கார்டு வந்து எடுத்துக்கிட்டு உங்களுடைய யூசர் ஐடி வந்து டைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு வந்து சப்போஸ் கார்டு இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், எப்படி கார்டு டவுன்லோட் பண்ணுது அதை பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதை கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் கொடுத்ததுக்கு பிறகு உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகு. பாருங்கள், வெல்கம், உங்களுடைய பேர் காட்டு, பாலிசி நம்பர், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் பாலிசி நம்பர், உங்களுடைய பாலிசி ஸ்டார்டிங் டேட், பாலிசி எண்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 30/6/2020 இருக்குது. இப்போ 1 இயர் வந்து தமிழக அரசாங்கத்தால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. பாலிசி நேம் மாஸ் இன்சூரன்ஸ் பாலிசி, MD ID நம்பர் இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. என்ரோல்மெண்ட் டேட்டாவில் எம்ப்ளாயி நேம், ஜெண்டர், டிஸ்ட்ரிக், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், டேட் ஆஃப் ஜாயினிங், ரிட்டையர்மெண்ட், ஆஃபீஸ் டைப், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் நேம், அதுக்கப்புறம் CPS அல்லது GPF நம்பர், TDO கோட், காண்டாக்ட், இமெயில் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து காட்டு. அதுக்கடுத்தது கீழே பார்த்திங்கன்னா உங்களுடைய டிபெண்டன்ட் டீட்டெயில்ஸ், அதாவது கிளைம் லிஸ்ட் மெம்பர்ஸ், உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. டிபெண்டன்ட் நேம், ஏஜ், ஜெண்டர், ரிலேஷன், அவங்களுடைய இமேஜ், லிட் நம்பர், அதை வந்து பார்த்தோன்னா உங்களோட ஃபேமிலி லிஸ்ட்டில் எத்தனை மெம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறோம் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கீழே வந்து காட்டு. இல்லை நான் நியூவாக வந்து கிளைம் மெம்பர்ஸ் ஆட் பண்ணோன்னா உங்களுடைய ஹோம் பேஜில் கீழே Annex 17 என்ரோல்மெண்ட் ஃபார்ம் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ Annex 7 ஃபார்மை வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. அந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். நேம் ஆஃப் த எம்ப்ளாயி, டிஸ்ட்ரிக், காண்டாக்ட் நம்பர், டெஸ்டினேஷன், NHS கார்டு. இப்போ 2012 NHS கார்டுங்குது, 2016 நம்பர்ஸ் டைப் பண்ணிங்க. HOD நம்பர், டைப் ஆஃப் த ஆஃபீஸ், டேட் ஆஃப் பர்த், அப்பாயின்மெண்ட். ஸோ இதனோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிங்க. CPS நம்பர், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் நம்பர். கீழே வந்து பார்த்தோன்னா நீங்கள் எத்தனை கிளைம் லிஸ்ட்டு மெம்பர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, அதாவது நேம், டேட் ஆஃப் பர்த், ரிலேஷன்ஷிப், மெரிட்டல் ஸ்டேட்டஸ், எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ், சேலஞ்சராக அதாவது ஃபிசிக்கல் சேலஞ்சராக இருந்தால் எஸ் கொடுத்துருங்க. அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ், செல்ஃப்னால் உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய செகண்டு, தேர்டு, 4 5 மெம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிங்க. சப்போஸ் மென்டலி ரிட்டையர்டு அல்லது ஃபிசிக்கல் சேலஞ்சராக இருந்ததுன்னா அதுக்கு Annex 1 ஃபார்ம், ஸோ அந்த ஃபார்ம் தான் ஃபில் பண்ணணும். கீழே வந்து இப்போ எம்ப்ளாயியோடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் சிக்னேச்சர் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பே ட்ராயிங் ஆஃபீஸர் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய நேமு, டெஸ்டினேஷன், டேட், சீல் போட்டு உங்களுடைய மாவட்டத்தில் வந்து பார்த்தோன்னா நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் வந்து இருக்கிற இடத்துல இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து எங்களுடைய மாவட்டத்தில் வந்து ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியலனா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆப் அப்படின்னு போய்ட்டு அதில் காண்டாக்ட் அஸ் அப்படின்னு போனீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் அடிச்சிங்கன்னா அங்கே நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதில் டீட்டெயில்ஸ் காட்டு. நீங்கள் அங்கே போய் இந்த அனெக்சர் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அதுக்கப்புறம் உங்களுடைய கிளைம் லிஸ்ட் மெம்பர்ஸில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். கட்டாயமாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நன்றி.